என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 கெப்பாசிட்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பஸ்ஸுக்கு இல்ல பேட்டரி ஒர்க் ஆம்பிளிஃபையர் எல்லாத்துலயும் 2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அது அதிகபட்சமா அவ்வளோ தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. அதே மாரி நம்ம வீட்டு செட்டுக்கு அதாவது ஏசி லைன்ல ஒர்க் ஆகுற ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும். ஓகேங்களா? அதில 2 கெப்பாசிட்டர் போடுவோம். ஒரு இடத்துல 4ம் போடுவோம். ஓகேங்களா? ஏசி லைன்ல நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற ஆம்பிளிஃபையர்ல. ஓகேங்களா? ஸோ அதில ஏன் அந்த மாரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு டெஃபினிஷனான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? இது பிராக்டிகலான வீடியோ. ஓகேங்களா? பிராக்டிகலாவும் எடுத்துக்கலாம், டெக்னிக்கலா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? நான் உங்கள் தனுஷ் ரியடர்ஸ். ஏதாவது கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. சிறந்த முறையில பண்ணி குடுத்துடலாம். அதே மாரி ஃபிக்ஸட்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ரூ. 10க்குள்ள அந்த ரேட்லயும் ஆம்பிளிஃபையர் இருக்கு. அதே மாரி அதிக ரேட்லயும் இருக்கு. ஓகேங்களா? அது ஃபிக்ஸடான ஆம்பிளிஃபையர்ல ஒரு 4, 5 மாடல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நான் கண்டிப்பா வரும் வீடியோல நான் கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது தேவைப்படுச்சுனாலும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. சிறந்த முறையில பண்ணி குடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே பிஸ்னஸ் ரிலேட்டடா கண்டிப்பா பார்ப்போம். எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கனால, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு உபயோகமா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர்வீஸபிள் இருக்கா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யூஸ்ஃபுல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா சர்வீஸபிளா இருக்குமா? அப்படிங்கிறது தான் 2வது கேள்வி. ஓகேங்களா? அடுத்து 3வது கேள்வி என்னன்னா, அது எத்தன நாள்ல ரெடி பண்ணி தருவீங்க? அதே மாரி அது அடுத்த பட்சத்துக்கு பிரச்சனை இல்லாம ஓடுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயத்துக்குமே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இதா வந்து பார்த்தோம்னா நம்ம இருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மள நம்பி கண்டிப்பா ஆர்டர் குடுங்க. கண்டிப்பா சிறந்த முறையில பண்ணி குடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா லென்த்தான இருக்கும். பேட்டரியில ஒர்க் ஆகுற ஆம்பிளிஃபையருக்கு 2 கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போதுமான அளவு. ஆனா அதாவது வந்து ஏசி ஆம்பிளிஃபையர்ல ஏன் 4 கெப்பாசிட்டர் இல்ல 6 கெப்பாசிட்டர் சில இடத்துல 8 கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ அது ஏன் போடுறோம் அப்படிங்கிறது, எதுக்கு அப்படிங்கிறத பத்தி சில பேர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க. கெப்பாசிட்டர் அதிகமா போட்டா பேஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி கெப்பாசிட்டர் அதிகமா போட்டா சவுண்ட் குவாலிட்டி அதிகமாகும். அந்த வாட்டேஜும் அதிகமாகும் அப்படிங்கிறத ஒரு டெக்னீஷியனே கூட என்கிட்ட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வேலை கத்துக்கிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது உண்மையா அந்த இடத்துல வேலை செய்யுமா அப்படிங்கிறதா, இல்ல மித்தா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா ஒரு டெக்னிக்கலா ஒரு பிராக்டிகலான வீடியோவா நம்ம இந்த வீடியோ டீகோட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல கெப்பாசிட்டர் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட்ட வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணும். ஓகேங்களா? கரண்ட்ட ஸ்டோரேஜ் பண்ணுறது கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி சிம்பிளா வச்சுக்கலாம். ஒரு பேட்டரி மாரி பெர்மனன்ட்டா கரண்ட் ஸ்டோர் பண்ணாது. ஓகேங்களா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு எனர்ஜி சேவ் பண்ணி தேவைப்படும்போது உடனே ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சிம்பிளா கெப்பாசிட்டருடைய வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆடியோ ஆம்பிளிஃபையர்ல கெப்பாசிட்டரோட ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, வோல்டேஜ் ஸ்மூத்தனிங் பண்ணும். அதே மாரி அந்த ஏசி டூ டிசி. ஓகேங்களா? அதாவது டிசி டூ டிசி ரிப்ளிங் ஃபில்டரிங்கா வந்து பார்த்தோம்னா வேலை செய்யும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, ஏசி டூ அதாவது ஏசி டூ ஏசி அப்படிங்கும்போது ஸ்விட்ச் போர்ட்லேருந்து ஏசி வந்துரும். ஏசி டூ அ டிரான்ஸ்ஃபார்மர்லேயே ஏசி வந்துரும். ஸோ அப்போ ஏசிலேருந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வரும். ஓகேங்களா? ரெக்டிஃபையர் போட்டு நம்ம டயோடு போட்டு மேட்ச் பண்ணிருவோம். ஸோ அப்படிங்கும்போது இதுலேருந்து இதுக்கு. ஓகேங்களா? அப்போ டிசி டூ டிசி தான் ரிப்ளிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து இந்த இடத்துல அதாவது ஆம்பிளிஃபையர்ல யூஸ் பண்ணுறது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதையும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒரு பீக்கான ஒரு கரண்ட் சப்ளை வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணும். அதே மாரி பவர் ரிசர்வ் பண்ணும். ஓகேங்களா? பவர ஸ்டோரேஜ் பண்ணும். அதுதான். ஓகேங்களா? பின்னாடி யூஸ் ஆகுறத முன்னாடியே வந்து சேமிச்சு வைக்கிறது. ஓகேங்களா? அதான் சிம்பிளா அர்த்தம். ஸோ இதுதான் மெயினான வேலை. ஓகேங்களா? இப்போ பேட்டரி ஆம்பிளிஃபையர்ல அதனுடைய சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பேட்டரி சிச்சுவேஷன் அப்படின்னா, அந்த ஆம்பிளிஃபையர்ல சப்போஸ் உங்களுடைய ஆம்பிளிஃபையர்ல 12 வோல்ட் பேட்டரியில ரன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்போ பேட்டரியில ஆல்ரெடி டிசி சப்ளை வந்து பார்த்தோம்னா குடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ பேட்டரியுடைய அவுட்புட்டு ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்களா? ஏசி வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா சுத்தமா கிடைக்காது. ஓகேங்களா? சுத்தமா இருக்காது. ஸோ அப்போ வேவ் ஃபார்ம் அதாவது ஏசி வேவ் ஃபார்ம்ங்கிறது அந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா? அப்போ 50 ஹெர்ட்ஸ் ரிப்பிளும் வந்து பார்த்தோம்னா கிடையாது. ஓகேங்களா? அப்போ ரெக்டிஃபிகேஷனும் இல்ல. அப்போ அதனால ஃபில்டரிங் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து கம்மி. ஓகேங்களா? அப்போ அதனால பேட்டரி ஆம்பிளிஃபையர்ல 2 கெப்பாசிட்டர் போட்டாவே போதுமான அளவு தான். ஓகேங்களா?
ஸோ இது வீட்டு செட்டு ஓகேங்களா. வீட்டு செட்டுக்கு நான் அடுத்த இதுக்கு வரேன். இப்போ வண்டி செட்டுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி ஓகேங்களா. 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2200 யூஎஃப், 4700 யூஎஃப், 6800 யூஎஃப், 10,000 யூஎஃப் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 கெப்பாசிட்டர் போட்டோம் அப்படின்னா அதுவே போதுமான அளவு. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது ஏசி சப்ளைலேருந்து வரும்போது ரிப்பிள் ஆகிறதெல்லாம் தடுக்கிறது, அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு பவரை வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேலைகள் ஏசியிலேருந்து வரும்போது ஆம்ப்ளிஃபையரில் வேலை செய்யுது. ஸோ அப்போது பேட்டரியிலேருந்து வர்றது வேவ் ஃபார்ம் இல்லாத தானே வருது ஓகேங்களா. ஏசி வேவ் ஃபார்ம் இல்லாமல் தானே வருது. ஸோ அப்போ ஏன் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல கெப்பாசிட்டர் என்ன வேலை செய்யுது அப்படின்னா சடனாக பேஸ் வரும்போது கரண்ட்டை சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. அதே மாதிரி வோல்டேஜ் டிப் ஆகிற இடத்துல வந்து டிப் ஆகும்போது ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி நாய்ஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக ஒரு டிசி டு டிசியில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை ஓகேங்களா. வோல்டேஜ் டிப் ஆகிறது அப்படின்னா ரெடியூஸ் ஆகும், ரெடியூஸ் பண்ணும் இந்த கெப்பாசிட்டர் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் போடுறது ஓகேங்களா. ஸோ ஏசி ஹோம் ஆம்ப்ளிஃபையர் சுச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏசி ஆம்ப்ளிஃபையர்னு வந்து வரும்போது இப்போது ஹோம் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. அப்போது இபி லைனில், அதாவது இபிலேருந்து வரது ஏசி ஓகேங்களா. அப்போ ஏசியில் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 230 வோல்ட் ஏசி வருது, 50 ஹெர்ட்ஸில் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஏசியை ஆம்ப்ளிஃபையர் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் டிசி வேணும் ஓகேங்களா. அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் போட்டால் ஆம்ப்ளிஃபையர் ரன் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான வழி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்மருடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுது. இதுதான் அதனுடைய வேலை ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு 230 வோல்ட் ஏசி சப்ளை இருந்து வருது அப்படின்னா அப்போது அந்த பட்சத்தில் 230 ஏசி டு 28 வோல்ட் ஏசியா இல்லை 24 ஏசியாக வரும் ஓகேங்களா. ஆனால் அவுட்புட் இன்னுமே ஏசி தான் ஓகேங்களா. ஏசி டு ஏசி தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு சப்ளை ஆகுது ஓகேங்களா. அப்போது ஸ்டெப் 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கேருந்து இதில், அதாவது ஏசி டு ஏசி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது அதாவது ஸ்டெப் 2 அப்படிங்கும்போது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகேங்களா. பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும்போது ரெக்டிஃபையரை ஏசியை வந்து பார்த்தோம்னா டிசியாக மாற்றுது ஓகேங்களா. அப்போது ஆனால் அது பர்ஃபெக்ட் டிசின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. அதாவது பல்சேட்டிங் டிசியாக வரும், வேவ் மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கும். இப்போது ஸ்பீக்கருக்கு இந்த சப்ளை கொடுத்தா ஹம் வரும் ஓகேங்களா. அதே மாதிரி நாய்ஸும் வரும், டிஸ்டார்ஷன் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ கெப்பாசிட்டர் பேங்க் எதுக்கு அப்படின்னா கெப்பாசிட்டர் இங்கே ரிசர்வியர் டேங்க் மாதிரி ஒர்க் பண்ணும் ஓகேங்களா. அப்போது ஒரு வாட்டர் டேங்க்கை இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வாட்டர் டேங்கை இமேஜின் பண்ணிக்கும்போது ஒரு மோட்டார் அப்படிங்கிறது இன்டர்மிட்டண்ட்டாக வாட்டர் பம்ப் பண்ணுது ஓகேங்களா. இதுதான் அதனுடைய வேலை. மோட்டாருடைய வேலை இன்டர்மிட்டண்ட்டாக வாட்டர் பம்ப் பண்ணுது. அப்போது டேங்க் இல்லைனா ப்ரெஷர் ஃப்ளக்சுவேட் ஆகும் ஓகேங்களா. அப்போது டேங்க் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் மேட்ரு ஓகேங்களா. அதே மாதிரி தான் கெப்பாசிட்டர் ரெக்டிஃபிகேஷனில் இருந்து வர பல்சேட்டிங் டிசியை ஸ்மூத் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இப்போ எதுக்கு 4 கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஒரு சில இடத்துல நம்ம 5.2 ரெடி பண்ணியிருப்போம், பட் 2 கெப்பாசிட்டர் தான் போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல 5.1 இல்லை 4 இது யூஸ் பண்ணுறோம், அதாவது 4.1 இல்லை 2.1 இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 4 போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வரலாம். அப்போ எதுக்கு 4 கெப்பாசிட்டர் போடுறேன்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதாவது ப்ளஸ் 40 வோல்ட்டில் ஒரு ரயில் வருது ஓகேங்களா. அப்போ மைனஸ் 40 வோல்ட்லேயும் ஒரு ரயில் வருது. அப்போ இருக்குது அப்படிங்கும்போது பாசிட்டிவ் ரயிலுக்கு 2 கெப்பாசிட்டர், நெகட்டிவ் ரயிலுக்கு 2 கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது இப்போது இதில் இந்த பிசியூவில் 2 கெப்பாசிட்டர் தான் போட முடியும். ஸோ இப்போது இதில் 50 வோல்ட் தான் ஓகே, 4மே 50 வோல்ட் தான் ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் 4 கெப்பாசிட்டர் இருக்குது ஓகேங்களா. இப்போது இது பாசிட்டிவ் ரயிலில் 2 கெப்பாசிட்டர், நெகட்டிவ் ரயிலில் 2 கெப்பாசிட்டர் ஓகேங்களா. அப்போது டோட்டலாக 4 கெப்பாசிட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4700 யூஎஃப் ப்ளஸ் 4700 யூஎஃப் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் சைடில் 4700 ப்ளஸ் 4700 வந்துடும், நெகட்டிவ் சைடில் 4700 ப்ளஸ் 4700 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டலாக என்ன அப்படின்னா 18,800 யூஎஃப் வரும் ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 40,000 யூஎஃப் வரும் ஓகேங்களா. இது 10,000 யூஎஃப், இந்த சைடு 20,000, இந்த சைடு 20,000, அப்போ 40,000 யூஎஃப் வரும் ஓகேங்களா. அப்போது ஒரே ஒரு பெரிய கெப்பாசிட்டர் போட்டால் போதாதா அப்படின்னு கேட்டால் தியரட்டிக்கலாக போதும் ஓகேங்களா.
ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். தியரட்டிக்கலாக போதுமான அளவானா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? தியரட்டிக்கலாக நம்ம படிக்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போது இஎஸ்ஆர் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இஎஸ்ஆர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் கடைசியாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் நிறையா சொல்கிறேன். ஓகேங்களா? இஎஸ்ஆர் ப்ராப்ளம் வரும், ரிப்பிள் கரண்ட் ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி ஹீட்டு பிரச்சனை வரும், அவைலபிலிட்டியும் பிரச்சனை வரும். அப்போ அதனால் பேரலாக மல்டிபிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ பேரலாக கெப்பாசிட்டர் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்காக நம்ம பேரலல் பண்ணுறோம்? ஓகேங்களா? அப்படிங்கும்போது 4700 4500 இப்போ 10,000 ஓஃபு 20,000 ஓஃபு. ஓகேங்களா? ஸோ இப்போ 20,000 போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? கரண்ட் ஹேண்ட்லிங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட். அப்போது கரண்ட் ஹேண்ட்லிங் இன்க்ரீஸ் ஆகிறனால இஎஸ்ஆர் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ரிப்பிள் ஃபில்டரிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துலேருந்து அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஏசி டு ஏசி வந்துட்டு டிசியாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ டிசி டு டிசி அப்படிங்கும்போது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து கெப்பாசிட்டருக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போது டிசி டு டிசி மூவ் ஆகுது. அப்போது அதில் இருக்க வேவ் ஃபார்ம் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஃபில்டரிங் பண்ணுறது தான் அந்த ரிப்பிள் ஃபில்டரிங்கு. ஓகேங்களா? அதை இம்ப்ரூவ் பண்ணும். பவர் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் மல்டிபிள் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதனாலேயும் சொல்கிறேன், பேஸ் அதிகமாக வருமானு கேட்டால் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? கெப்பாசிட்டர் அதிகமாக போட்டால் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா ஆகாது. இதுவும் ஒரு கான்செப்ட்டு. ஏன் ஆகாது அப்படின்னா, பேஸை க்ரியேட் பண்ணுறது ஆடியோ சிக்னலு. ஓகேங்களா? நம்பர் 1 ஆடியோ சிக்னலு, 2வது ப்ரீஆம்ப்பு, டோன் கண்ட்ரோல் வச்சுருந்தா அது, அதே மாதிரி சப்வூஃபர் கேபினெட் டிசைன் அப்படிங்கும்போது நம்ம கேபினெட் டிசைன் கிடையாது. ஓகேங்களா? கேபினெட் டிசைன் போது கேபினெட் டிசைன் கிடையாது. உள்ளே நம்ம போட்டிருக்க பொருள். ஓகேங்களா? பவர் ஆம்ப்பு இல்லை வேறு அதாவது ஆடியோ சிக்னலுக்கான வேறு அதிகமான பொருள் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுவும் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? கேபினெட்னா ஸ்டீல் கேபினெட். ஓகேங்களா? ஸ்டீல் கேபினெட் கிடையாது. ஓகே, உள்ளே என்னென்ன நம்ம ஆடியோ சம்மந்தப்பட்ட என்னென்ன காம்பனன்ட் போட்டிருக்கோமோ அது எல்லாமே சம்மந்தப்படும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஓகே, இதுதான் நம்மளுடைய பேஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் கெப்பாசிட்டர் கம்மியாக இருந்தால் பேஸ் டைமில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஓகேங்களா? அதனால் பேஸ் வீக்காக தெரியும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக கெப்பாசிட்டர் இருந்துச்சு அப்படின்னா பேஸ் ஃபுல்லாக ரீப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் பேஸ் க்ரியேட் பண்ணுமானா க்ரியேட் பண்ணாது, பேஸை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, 2 கெப்பாசிட்டருக்கும் 4 கெப்பாசிட்டருக்கும் நான் ஏற்கனவே டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி 6 கெப்பாசிட்டர் ஏன் போடுறோம்? ஓகேங்களா? 10 12 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது கெப்பாசிட்டர் பேங்க் இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய கரண்ட் டிமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6 கெப்பாசிட்டர் எதுக்கு அப்படின்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸாம்பிளுக்கு 500 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் 800 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கும்போது கரண்ட் டிமாண்ட் ஆகும். அப்போ அதனால் கெப்பாசிட்டர் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது வேலை செய்யுமானா அது அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனுஷ் ரீடர்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஹம்மிங் டீட்டெயில்ஸு, கெப்பாசிட்டர் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஹம்மிங் வர்றது ஏசி அதாவது ஏசி டு டிசி ஆஃப்செட்டில் வந்துட்டு மிகில் ஆகிறனால ஹம்மிங் வரும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது நான் டீட்டெயிலாக சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது 2 மாதத்துக்கு 3 மாதம் நினைக்கிறேன். ஓகேங்களா? 2.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நான் சொன்னதை வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு பேசியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அது பின்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது எதனால் அது ஏன் அதை பற்றி நம்ம திரும்ப பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, வீடியோ முடிச்சிக்கலாம்.